மதுரையில் 21 கல் குவாரிகளுக்கான குத்தகைக்கு பொது ஏலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் காத்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் தகவல்கள். மதுரை மாவட்டத்தில் 21 கல் குவாரிகள் அமைப்பதற்கான குத்தகை ஏலமானது தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலத்தில் இந்த 21 கல்குவாரிகள் பொது ஏலத்தில் விட இருக்கிறது. அதனையொட்டி தான் அந்த அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள அரசு புறம்போக்கு கல்குவாரிகளை டெண்டருடன் முறையில் குத்தகைக்கு விடும் பொருட்டு வாடிப்பட்டி வட்டத்தில் 5 கல்குவாரிகளும், மேலூர் வட்டத்தில் 13 கல்குவாரிகளும், பேரையூர் வட்டத்தில் 3 கல்குவாரிகள் என ஆக மொத்தம் 21 கல்குவாரிகளுக்கு மூடி முத்திரையிடப்பட்ட உரைகளில் கொண்ட விண்ணப்பங்களை வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அதே போல மூடி முத்திரையிடப்பட்ட அந்த டெண்டர் விண்ணப்பங்கள் பிப்ரவரி 9ஆம் தேதி காலை 11 மணிக்கு பொது ஏல முறையிலே விடப்பட்டு இருக்கிறது. அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் திறந்த வழியாக பொது ஏல முறையில் இந்த கல்குவாரி ஏலமானது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே 8ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அந்த டெண்டரில் பங்கேற்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள், விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து முழுமையாக பூர்த்தி செய்து அதனுடைய மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வரக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலித்து அடுத்த நாள் பிப்ரவரி 9ஆம் தேதி காலை 11 மணிக்கு திறந்த வழியில அனைத்து விண்ணப்பதாரர்கள் முன்னிலையிலே இந்த ஏலமானது நடைபெற இருப்பதாகவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். பல்வேறு இடங்களிலே தொடர்ந்து கல்குவாரிகளானது மதுரை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. தற்போது அரசு புறம்போக்கு நிலத்தில் புதிதாக கண்டறியப்பட்ட இடத்தில் 21 கல்குவாரிகள் அமைப்பதற்காகத்தான் இந்த பொது ஏல நடைமுறையானது தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.